இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சமையல். நான் உங்கள் சூர்யா. டுடே ஸ்பெஷல் பாண்டிச்சேரி ஸ்டைல் ஸ்பைசி மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை இதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் சிம்பிளாக எப்படி மட்டன் கிரேவி பண்ண போகிறோங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா கொஞ்சம் நல்லா அந்த வெடிக்கிற பதத்துக்கு வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டு, அடுத்ததாக ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம இதை கிளறி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ளேம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 சின்ன சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி குத்தி விடணுங்கிற அவசியம் இல்லைங்க, பொறுமையாக அந்த மாதிரி வதக்கினாலே போதும், அது நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பொறுமையாக நம்ம கிளறி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இது நல்லா வதங்கினதுமே எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இந்த மசாலா ஃபுல்லாக இது கூட நல்லா சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. காரம் வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா நான் ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், அந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கலாங்க. மட்டன் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் ஃபுல்லாக மட்டனில் படுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. ஏன்னா நம்ம குக்கர்லேயே பண்ணுறோங்கிறதுனால நமக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்தாச்சு. இப்போ எனக்கு உப்போட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி மற்றும் புதினாவை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் கொத்தமல்லி புதினாவோட அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும் இதில். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் எனக்கு ட்ரையாக வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்க்குற தண்ணியோட அளவு குறைச்சிக்கலாம். ட்ரையாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு 1.5 கப்பு இல்லைங்களா, 2 கிளாஸ் அளவு தண்ணி மட்டும் வச்சா போதும். கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க 3லேருந்து அந்த 3-3.5 கிளாஸ் வச்சா போதும், அதாவது மீடியம் சைஸ் கிளாஸில். இப்போ இதை கொஞ்சம் நேரமாக கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு கிளறிட்டு நம்ம குக்கரோட மூடி எடுத்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே விசில் போட்டுடுங்க. விசில் போட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துருங்க. இப்போ நான் குக்கர் மூடி 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ விசில் வந்துட்டுருக்கு. 4 விசில் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம குக்கரை ரிலீஸ் பண்ணணும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம விசில் ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் குக்கரோட மூடியை திறந்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குங்க.
இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். மசாலாவும் ஃபுல்லாக நல்லா உள்ளேயே இறங்கியிருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நானே ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க. நல்லா ஜூஸியான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த மட்டன் கிரேவி மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தினம் தினம் ஒரு சமையல்.